Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குபேரப்பட்டு சாரீஸ். ஸோ குபேரப்பட்டு சாரீஸில் இன்றைக்கி வந்து பீகாக் பார்டர் சாரீஸ் மட்டும் வந்து கொஞ்சம் கலர்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து ஸ்டாக் அவுட் ஆயிருந்துச்சு. அது வந்து ரீஸ்டாக்கில் வந்திருக்கு. அதை மட்டும் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ பீகாக் பார்டர் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கலெக்ஷன்ஸ், அதனால் இது இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு 10 வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக அவைலபிளில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ரீஸ்டாக்காக இருக்குது. நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிள் கலெக்ஷன்ஸே ரிப்பீட்டடாக வீடியோவில் போட வேணாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போது 2 டேஸாக நிறைய ரிப்பீட்டட் கலெக்ஷன்ஸை போடலை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஸ்டாக் வர கலெக்ஷன்ஸை மட்டும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் கலெக்ஷன்ஸ் வந்து செல்ஃப் பேட்டர்ன்லேயும் அவைலபிள் இருக்குது. ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளில் இருக்குது. ஸோ வந்து நம்மளோட வீடியோஸ் ஒரு 10 to 15 வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நீங்கள் ஷேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து டிஜிட்டல் சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் இன்றைக்கி ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் டிஜிட்டல் சாஃப்ட்வேருமே சில கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளோட வீடியோஸில் எடுத்து பார்க்குறீங்கன்னா அதுலேயுமே ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ரிப்பீட்டடாக போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அவைலபிள் கலெக்ஷன்ஸை வந்து அப்பப்போ ரொம்ப நாள் ஒரு 10 நாளைக்கு ஒன்ஸ் வந்து அவைலபிள் கலெக்ஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணுறோம். ரீஸ்டாக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஸ்டாக் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதனால் இது தான் கலெக்ஷன் அவைலபிளில் இருக்குது குபேரப்பட்டுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அடுத்து நம்பர் 2ல் பார்க்குறது வந்து சாஃப்ட் சில்க் தான். நேற்று வந்து டெம்பிள் பார்டர் வந்தது நான் சொன்னேன். இந்த சாஃப்ட் சில்க் சக்ரா பேட்டர்ன் நிறைய பேர் கேட்ட பேட்டர்ன், பட் இன்னும் ரீஸ்டாக்கில் வரலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அப்டேட்டில் ரீஸ்டாக்கில் வந்திருக்கு இந்த சக்ரா பேட்டர்ன். ஆனால் ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 2 பீஸ் மட்டும்தான் வந்திருக்கு. அதனால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு நீங்கள் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இருக்க மாட்டேங்குது. கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுது. ஸோ நம்மளோட பேஜ் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கம்யூனிட்டி பேஜில் போடுறோம், வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோம், அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே இப்போது போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சோஷியல் மீடியாஸில் போடுறதுனால பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே போடுறதுனால அங்கங்கே யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். எதெல்லாம் ரேர் கலெக்ஷன்ஸோ அதெல்லாம் கம்மியான பீசஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ ரீஸ்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ரிப்பீட்டடாக நிறைய டைம் ரீஸ்டாக் இதெல்லாம் வந்துருச்சு. திருப்பி வந்து ரீஸ்டாக் வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குன்னு, ஏன்னா நிறைய பேர் ப்ரீ புக்கிங் கூட கேட்குறாங்க. அதனால் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அடுத்து நம்பர் 3ல் பார்க்குறது வந்து செமி காஞ்சியில் ஃபியூஷன் பட்டு மட்டும் இன்றைக்கி போட்டிருக்கோம். ஃபியூஷன் பட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 950+ ஷிப்பிங் ரேஞ்சஸில் நிறைய சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1050, 1099 போட்ட சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் சேல் மாதிரி போட்டு 950+ ஷிப்பிங்கில் போட்டிருக்கோம். அடுத்து வந்து 1099+ ஷிப்பிங். அது வந்து நியூ கலெக்ஷன் தான். இப்போ ஒரு 1 or 2 டைம்ஸ் மட்டும்தான் இதுவரையும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு கலர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 to 5 பீசஸ் கூட வரைக்கும் அவைலபிளில் இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம 3ல் பார்க்குறது வந்து செமி காஞ்சியில் ஃபியூஷன் பட்டு. மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா செமி சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல். குபேரப்பட்ட அளவுக்கு சாஃப்டியாக இருக்காது, பட் ரொம்ப ரஃப்பாகவும் இருக்காது. ஆனால் செமி சாஃப்ட், உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு செட் ஆகி வரும். அழகாக இருக்கும். பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரஃப்பாக இருக்கும். எனக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்க வராது அப்படின்ற கவலையே வேணாம். அழகாக நீங்கள் ஃப்ளீட்ஸ் செட் பண்ணி எடுத்துடலாம். அந்த அளவுக்கு மெட்டீரியல் வந்து சாஃப்ட்னஸில் வந்துடும். ஸோ அடுத்து இன்னும் ஒரு 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன மெட்டீரியல்ன்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் நம்மளோட கிட்ஸ் வியராக இருக்கட்டும், நம்மளோட வந்து செயின் டைப் பிரேஸ்லைட்டாக இருக்கட்டும், கடா டைப் பிரேஸ்லைட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டு ரொம்ப நல்லாவே மூவிங் ஆகிட்டே இருக்குது. ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து புக் பண்ணிட்டோம். உங்களுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா நம்மளோட 2 to 3 days வீடியோஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வியருமே ஒரு வீடியோலையும் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கடா டைப் பிரேஸ்லைட், செயின் டைப் பிரேஸ்லைட்டுமே போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் எது பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி ஃபஸ்ட் அவைலபிலிட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பீசஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஒரு சில பீசஸ் வந்து அவைலபிளுமே இருக்குது. திருப்பி ஸ்டாக் வந்து நம்ம வந்து புது கலெக்ஷன்ஸ், புது டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இப்போ தான் நியூ டிசைன்ஸ் வந்து இன்னும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கல. ஸோ ஏன்னா இது வந்து பீசஸ் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எப்படி ஸ்டாக் ஆகுதோ எப்படி மூவிங் ஆகுதோ அதை பொறுத்து பீசஸ் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து நல்ல மூவிங்கில் இருக்குது. எனக்கு வந்து சாரீஸை பொறுத்தவரையும் யூடியூப்பில் போடும் போதும் நம்மளோட
இந்த ஜுவல் டைப் வந்து இன்ஸ்டாவில் போட்டும் போதும் நல்ல ஒரு மூவிங்கில் போச்சு. ஸோ அதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் இன்னமும் நம்ம கலெக்ஷன்ஸ் எடுப்போம், பட் டைம் எடுத்துக்கும். இப்போதைக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்பர் 4ல் பார்க்குறது வந்து காட்டன் செக்ஷன். காட்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லினன் காட்டன், மூங்கா லினன் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒர்க் பர்சனுக்குலாம் ரொம்ப சூட்டபிளான கலெக்ஷன்ஸ் இந்த நம்பர் 4ல் பார்க்குற நம்ம லினன் சாரி, மூங்கா லினன் சாரி. ஸோ அடுத்து இன்னும் ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன மெட்டீரியல்ன்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ வர கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ இன்னும் நிறைய ஆக்சசரிஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய ஜுவல் டைப்பாக இருக்கட்டும், நம்மளோட கலெக்ஷன்ஸில் இன்னும் ஜாஸ்தியாக கொண்டுட்டு வரலான்னு இருக்கும். ஏன்னா சாரீஸ் நம்ம நிறையவே போட்டுகிட்டே இருக்கும். ஓன் ஸ்டாக்காக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் யூனிட் டிஸ்பேச்சாகவும் இருக்கட்டும், நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ்மே நம்மக்கிட்ட சொல்கிறது வந்து என்னென்னா, சாரீஸை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து நிறைய பார்ட்டாக வந்து நிறைய வந்து போடுறீங்க, சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய ஜாஸ்தியான கலெக்ஷன்ஸே போடுறீங்க அப்படின்ற ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இன்னமும் நம்ம சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாகவே போடுவோம். அதே சமயத்தில் இன்னும் நம்ம நிறைய ஆக்சசரிஸ் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் நீடுக்கு தகுந்த மாதிரி வந்து போடலான்னு இருக்கும். எவ்வளோ ஆக்சசரிஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் கிளாத்திங் தனியாக எப்பொழுதுமே நம்மளோட ஜுவல் ஐட்டம்ஸ் இதெல்லாமே தனியாக பேக்கிங்கில் தான் வரும். ஏன்னா இது ரெண்டுமே பேக்கேஜ் வேறு மாதிரிங்கிறதுனால கிளாத்திங்கையும் இதையும் மிக்ஸ் பண்ணுறது கிடையாது, தனித்தனி டிஸ்பேட்சாக தான் இருக்க போது. எப்போவுமே சாரி உங்களுக்கு தெரியும், சாரி வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸாக சாரியாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு 2 சாரி ஆகும்போது 1 kg எக்ஸீட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஷிப்பிங் அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். பட் நம்மளோட ஆக்சசரிஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பீசஸ்லேருந்து 6 to 7 பீசஸ் கூட வரைக்குமே கூட ஒரு சிங்கிள் ஷிப்பிங்கில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். கிட்ஸ் வியருமே அப்படி தான். கிட்ஸ் வியர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக சம்மர் கிட்ஸ் வியர் தான் போட்டிருக்கோம். ஸோ அப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸ் வியர் கூட வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அதுமாதிரி 5 to 7 பீசஸ் கூட ஒரு சிங்கிள் ஷிப்பிங்கில் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட் போகும் அப்படின்ற எந்த ஒரு பயமே கிடையாது. ஏன்னா அதிலலாம் வந்து உங்களுக்கு ஒரே ஷிப்பிங், சிங்கிள் ஷிப்பிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிட்ஸ் வேராக இருக்கட்டும், ஜுவல்லாக இருக்கட்டும், சிங்கிள் ஷிப்பிங்லேயே நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜுவல் அப்படின்னா ரொம்ப வெயிட்டான ஜுவல்லு, ஃபுல் செட் ஜுவல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாதுல்ல. நம்ம வந்து கடா டைப் ப்ரைஸ், செயின் டைப் ப்ரைஸ், இந்த மாதிரி காமனாக வியர் பண்ணுறது, ஃபார்மலாக வியர் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி பர்பஸ்க்கு உள்ள மாதிரி தான் நம்ம தேடி போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து அகெயினும் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதுக்காக தான் உங்கள் சப்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே கொடுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுக்க தான் கலெக்ஷன்ஸ் நிறைய எடுக்க தான் இன்னும் ப்ரைஸ் கலெக்ஷன்ஸ். நம்ம சாரீஸ்க்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இந்த சாரீஸ் இந்த ப்ரைஸில் போட்டிருந்த சாரீ ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ, லக்ஸுரி குவாலிட்டி இந்த ப்ரைஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபுல் காரணமும் உங்களோட சப்போர்ட்னால தான் அப்படி நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டே இருக்கோமோ அவ்வளோ வந்து ப்ரைஸ் கம்மியாகும். அந்த ப்ரைஸை வந்து சில பேர்லாம் வந்து மார்ஜின் ஆட் பண்ணி அந்த ப்ரைஸ் சேஞ்சஸை போட மாட்டாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம அந்த லெஸ் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளோட ப்ராஃபிட் எப்பவும் போல் அதே சேம் லோ ப்ராஃபிட்டில் தான். மினிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே வந்து 50 rupees அவ்வளோதான். ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி 1500 அந்த ரேஞ்சு சாரீஸ்க்கு மட்டும் தான் ஒரு 70 rupees மார்ஜின். ஒரு ஆக்சசரிஸ் நான் சொன்னேன் கிட்ஸ் வியர், இதுக்கெலாம் வந்து 20 rupees 30 rupees மார்ஜினில் தான் வந்து போட்டுட்ருக்கோம். ஏன்னா நல்ல ஒரு கலெக்ஷன், நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்பர் 4ல் பார்த்துட்டு இருக்க சாரீவுக்கு இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை. கோரா மஸ்லின் சாரீஸ் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கோரா மஸ்லின் சாரீஸை பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் கம்பைனாக இனிமேல் நான் வந்து அடிக்கடி வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ், போத் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வெரி கூட வியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். மெட்டீரியல் வந்து பார்க்க சிம்பிளாக செல்ஃப் எம்போஸ்டு மாதிரி இருக்குல்ல, பட் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சாரீஸ் வியர் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. கோரா மஸ்லின் சாரீஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க சாரீஸ் வந்து இந்த கோரா மஸ்லின் சாரீஸு. ஸோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் நீங்கள் வியர் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நான் வந்து ஒர்க் பர்சன், பட் அப்படியே நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்றவங்க கூட இந்த சாரீஸ் வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.